Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. என்னது இது? வாழ்க்கையில பட்ஜெட் போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். காசு தேவையில்லாம வீணடிக்க கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா அதே பணம் நமக்கு தேவையானப்ப உதவி செய்யும். பட்ஜெட் பண்றதுல இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கா? அப்ப எல்லாத்தையும் பட்ஜெட் போட்டு பண்ணிட வேண்டியதுதான். இப்பயே போன் பண்ணி கூப்பிட்டுருவோம். ஐயா வணக்கங்க. நீங்க உண்மையில சூப்பரான புக்கை எழுதி இருக்கீங்க. ஆனா என்ன பண்றது, புக்கை எழுதி என் வீட்டுல போட்டு போயிட்டீங்க. உங்களை பார்க்க முடியல. எங்கேயும் போக மாட்டேன். என் ஆளுங்க எல்லார் வீட்லயும் புக்கை வச்சுட்டு வந்துருவாங்க. அதை படிச்சு நன்மை அடையணும்னு. சூப்பருங்க, நல்ல வேலைங்க. நீங்க நல்லவரா இருக்கீங்க. நகரத்துல உள்ள எல்லாருக்கும் சேமிப்போட உணர்வை தூண்டி விடுறீங்களா? சொல்லுங்க. நீங்க இந்த நகரத்தோட கமாண்டர், மேஜர், கர்னல் எல்லாமே நீங்கதான். ஓ, என்ன ஆச்சு? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? இல்ல எனக்கு ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்ல. நீங்க சொன்னதெல்லாம் தெளிவா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். வெரி குட். நான் உங்களை ஃபுர்ஃப்ரி நகரோட கமாண்டர் ஆக்கிடுறேன். நீங்க நகரம் பூரா சேமிப்போட உணர்வை பரப்பி அவங்களுக்கு நன்மை செய்யணும். அது அன்பாவோ இல்ல பலவந்தமாவோ செய்யலாம். மக்களுக்கு சேமிப்பை கத்து தரணும். நீங்க செய்வீங்கல்ல? கண்டிப்பா செய்வாங்க. கண்டிப்பா நான் அதை செய்வாங்க. பாசமா சொல்லுவேன், கேட்கலாம், பலவந்தப்படுத்துவேன். ஆனா கண்டிப்பா எல்லாரையும் செய்ய வைப்பேன். அடே மோட்டோ, என்னடா கத்து கொடுக்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. ஆமா, எதுக்காக வீட்ல இத்தனை லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? இந்த ஃப்ரிட்ஜ முதல்ல யார் ஓபன் பண்ணி வச்சது? சாத்தி வை முதல்ல. எல்லாத்தையும் பட்ஜெட் போட கத்துக்கணும். சொல்றது புரியுதா? அடே மோட்டோ, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? இந்த லைட் எல்லாமே எந்த நேரமும் எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கும். அடே பத்துலோ, பட்ஜெட் போட்டு வேலை பண்ண கத்துக்கோடா. பட்ஜெட். அட கடவுளே, மோட்டோ இப்ப திடீர்னு என்ன நாடகம் ஆரம்பிச்சிருக்கானே தெரியலையேப்பா. என்ன பண்ணுவேன்? இந்தா மோட்டோ. ஏயோ, எதுக்காக நீ 4 சமோசா சாப்பிடுற? உன் உடம்புக்கு 2 சாப்பிட்டா போதும். காசை சேமிச்சு வை. காசை சேமிச்சு வைக்கணும். யா, அப்படி பண்ணாத உனக்கு ஃபியூச்சர்ல உதவி பண்ணும். ஒருவேளை நீ 4 சமோசா சாப்பிட்டா உனக்கு உடம்பு குண்டாகும். உடம்பு குண்டாச்சுன்னா பல வியாதிகள் வரும். வியாதி வந்துச்சுன்னா நீ டாக்டரை பார்க்கணும், மருந்து வாங்கணும், ஊசி போடணும், காசு செலவாகும். இதெல்லாம் எதுக்குன்னு யோசிச்சு பாரு. 2 சாப்பிடு, நல்லா இரு. நினைச்சு ஒழுங்கா வந்து 2 எடுத்துட்டு போயிடுவா. அது மட்டும் இல்ல, என்னையா இரியா, ஒரு சமோசாவே போதுமானது. திருப்பி கொடுத்துரு. கொண்டா, எடுத்து நானே கொடுத்துறேன். கொண்டா. மோட்டோ, உனக்கு என்னாச்சு? எதுக்கு என் வியாபாரத்தை கெடுக்கிற? மரியாதையா எங்கேயாவது போயிடு. போ. போறியா? போ மாட்டியா? போ. மோட்டோ, ஓடு. இந்த பக்கமே வராத. என் வியாபாரத்தை கெடுக்கிற. உனக்கு என்ன பண்ற பாரு. மோட்டோ, உனக்கு என்னதாண்டா ஆச்சு? என்னோட ஃபேவரட் மசாலா தோசை. அவசரப்படக்கூடாது சிங்கம் சார். முழுசா சாப்பிடக்கூடாது, பாதி சாப்பிடுங்க. அதுவே போதும். ஐயோமா, பாதி தோசையா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அட சிங்கம் சார், இவ்வளவு முழு நீள தோசையை சாப்பிட்டு என்ன பண்ண போறீங்க? உங்க சைஸுக்கு பாதி போதுங்க சார். அடே மோட்டோ, கொஞ்சம் நில்லு. உன்னோட லீலையை நீ இங்கே ஆரம்பிச்சிடாத. ஐயோமா மோட்டு, இப்படி பண்ணாத. தோசையை சாப்பிடும் போது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்படி ஏனகுலமா ஏதாவது பண்ணாத. என்ன முழு தோசையை சாப்பிட முடியும். சிங்கம் சார், இன்னையில இருந்து நீங்க நடந்தே உங்க வீட்டுக்கு போங்க சார். பெட்ரோல மிச்சம் பண்ணலாம். அதால நீங்க காசையும் மிச்சம் பண்ணலாம். பாதி தோசை சாப்பிட்டீங்கன்னா அதுலயே உங்களுக்கு காசு மிச்சமாகும் சார். தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணியை கூட பாதி குடிங்க சார். போதும். என்னால இதுக்கு மேலேயும் கேட்டுட்டு இருக்க முடியாது. நீ ஆல்ரெடி ஓவரா பேசிட்ட. வாய மூடு. சிங்கம் சார், கோபப்படாதீங்க. கோபப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? விட்டா இவன் ரொம்ப ஓவரா பேசிட்டே இருப்பான். இதோட நிறுத்த மாட்டான். நாளையில இருந்து நாம ட்ரெஸ்ஸையும் பாதி தான் போடணும்னு சொல்லுவான். ஆஃப் ட்ரெஸ். வெரி குட். நீங்க சொல்ற ஐடியா கூட நல்லா இருக்கு சிங்கம் சார். பேண்ட பாதியா போடுங்க, சட்டைய கூட பாதியா போடுங்க. பட்ஜெட்ல துண்டு விழாது பாருங்க. என்னடா இது? மோட்டோ, இப்பவும் கெட்டு போயிடல. உடனே ஓடிடலாம். ஒரு நிமிஷம், முதல்ல போன் மட்டும் எடுத்துக்கிறேன். சொல்லுங்க. நான் தான் சேமிப்பு திட்டத்தின் கமாண்டர் மோட்டு பேசுறேன். சொல்லுங்க. கமாண்டர் மோட்டு, கவனமா கேளு. நான் உனக்கு சேவிங் பேங்க பத்தி சொல்ல போறேன். ஓஹோ, ஆஹா, அமர்க்கலாம் சார். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். நண்பர்களே, அம்மர்களே, கேளுங்க ஐயா.
நம்ம சேமிப்பு பேங்க்ல உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் அள்ளி கொடுக்கறாங்க. மொத்த பேங்க்ல எல்லாம் வெறும் 7% தான் கொடுக்கறாங்க. நம்ம பேங்க்ல பாத்தீங்கன்னா 14% கொடுக்கறாங்க. நம்ம காசு அதிகமாகிறது மட்டும் இல்ல, இன்ட்ரெஸ்டும் கிடைக்கும். அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அங்க பணம் மட்டும் இல்லாம உங்க நகைகளை வீட்டு பத்திரங்களை வச்சீங்கன்னா டபுள் மடங்கு இன்ட்ரெஸ்டோட டப்பு கிடைக்கும். நிறைய இன்ட்ரெஸ்ட் தருவீங்களா? அப்ப என் பணம் இங்க தான் போடுவேன். நானும் தான். அண்ணே நில்லுங்க. முதல்ல பேங்க்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. என்ன ஒரு நல்லது சொன்னா சொல்லாம கொள்ளாம போறாங்க. என்ன ஆச்சு இவங்களுக்கு? சேமிப்பு பேங்க். வெல்கம் சார். இந்த பணத்தை என் அக்கவுண்ட்ல போடுங்க சார். ஜானாக போறான் டான். இதுக்கப்புறம் மோட்டு எல்லார் கையிலயும் அடி வாங்க போறா. அப்புறம் இந்த டான் சந்தோஷப்பட போறா. வாடா நேரா போய் நம்ம பேங்க் மேனேஜரை பார்த்துட்டு வந்துருவான்டா. எவ்வளவு பணம் வந்திருக்கு, எவ்வளவு நகை வந்திருக்குன்னு ஒரு வாரத்தை கேட்டு வச்சுப்போம். இங்க இருந்த பேங்க் கார்டுமே எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களே. எங்க போனாங்க தெரியலையே. அவசரப்பட்டு முடிவெல்லாம் எடுக்கப்படாது. இங்க இருந்த பேங்க் எங்க? நீ சொன்னதை கேட்டு நான் என்னோட எல்லா பணத்தையும் இந்த பேங்க்ல போட்டு வச்சேன். எங்க பேங்க்? இங்க எல்லாரையும் சீட் பண்ணிட்ட. சேமிப்புன்ற பேர்ல இங்க எல்லாரையும் நீ முட்டாளாக்கிருக்க. நிறுத்துங்க. இதெல்லாம் மோட்டு செஞ்சிருக்கிற வேலை கிடையாது. வேற யாரோ செஞ்ச சதியில கேளுங்க. நீங்க நம்மளுக்கு எப்படி பண்ணலாமா? பட்ஜெட் போடுங்க. எல்லா கோத்தையும் ஒட்டு மொத்தமா செலவு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் சேமிச்சு வைக்கணும். சேமிச்சு வச்சாதான் உங்க ஃபியூச்சருக்கு அது உதவி பண்ணும். புரியுதா? நம்மள ஏமாத்திட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை இங்க இருக்கியா? நான் உன்னை விட மாட்டேன். ஓட்டு பத்திரம். எங்களை தோர்த்து அடிக்கிறாங்க பாருங்க. நானும் உங்களை பிடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். எல்லாரோட பணத்தையும் நீங்க கொள்ள அடிச்சிட்டீங்க. இனிமே உங்களால தப்பிக்க முடியாது. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம். அதாவது ஏன் பாசிபிள். ஓட்டு பத்திரம் சொல்லுங்க. எல்லாரோட பணமும் எங்க இருக்கு? பணம் சீக்கிரம் சொல்லுங்க. சார் என்ன நம்புங்க சார். நான் அந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணவே இல்ல. பட்ஜெட்டை பத்தி எனக்கு ஒரு புக் வந்துச்சு சார். அதுல ஒரு நம்பர் இருந்துச்சு. பேசினா கமாண்டர். இது மட்டும் தான் சார் நடந்துச்சு. மத்தபடி நான் எதுவும் பண்ணலங்க. எனக்கு தெரியாது பத்லு. நான் தால்ட்ட போன்ல மட்டும் தான் பேசினேன். மோட்டோடு எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் அவசரப்பட்டு ஏமாந்து போயிடுற. சரி யாருன்னு உடனே போன் பண்ண. அவர் யாருன்னு நானும் தெரிஞ்சு காய்ச்சப்படுறேன். சாருக்கும் அந்த ஆசை இருக்கு. ஐயோமா, இது ஜான் த டானோட நம்பர். இந்த நம்பர் அவனோட பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஐடியா. பக்கத்துல வாங்க சார். ஜான், நீ தான் என்ன காப்பாத்தணும். நான் ஒரு பேங்க் பத்தி பேசி அந்த பேங்க் திவாலா இழுத்துட்டு ஓடிட்டாங்க ஐயா. எல்லாரும் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன காப்பாத்து ஜான். நான் எங்க போவேன் சொல்லி. நீ தானே என் நண்பன். ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து நீ போயிடு. இல்லனா மக்கள் சந்தேகப்பட்டு என்னையும் அடிப்பாங்க. சரி நான் இங்க இருந்து போயிடுறேன். ஆனா ஒரு உதவி பண்ணு. நான் இங்க வந்து நீ யார்ட்டையும் சொல்லாத. நான் உன் முகத்தை கூட பார்க்க விரும்பல. ஓகே இது போதுயா. அப்ப நான் கிளம்புறேன்டா ஜான். நாங்க கூட்டமா வந்திருக்கோம். அந்த மோட்டு பையன் இங்க வந்தானா? வரல. போய் சொல்லாத. மோட்டு பேங்க்ல இருக்கிற பணத்தெல்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிட்டான். அதோட அந்த மோட்டுக்கு நீதான் பாதுகாப்பு கொடுத்திருக்க. அதோட உனக்கும் ஷேர் இருந்திருக்கும். இல்ல மோட்டு இங்க வரவே இல்ல. உண்மை சார். அப்படியா? அப்ப மோட்டு இங்க வரவே இல்லையா?
அவன் வரலன்னா அவனோட சூட் கேஸ் மட்டும் எப்படிங்க வந்துச்சு? கால் டாக்ஸி பிடிச்சு வந்துச்சா? இது எங்க இருந்து வந்துச்சு? அப்படின்னா இவன் தான் மோட்டிவா மறைச்சு வச்சிருக்கான். இவனை விடாதீங்க, எல்லாரும் சேர்ந்து அடிக்கலாம் வாங்க. நான் எங்கேயும் ஓடி போகல, இங்கதான் இருக்கேன். டேய் நம்பர் 1 நம்பர் 2 உண்மையை ஒழுங்கா சொல்லுங்கடா. ஜான் மக்களை ஏமாத்தி வாங்கின எல்லா பணத்தையும் எங்க வச்சிருக்கான்னு சொல்லுங்க. இல்லனா ஜானுக்கு இப்ப என்ன நிலைமையோ இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க நிலைமையும் அதுதான். மோட்டு இந்த மேப்பை நீயே வச்சுக்கோ, எங்களை மட்டும் விட்டு. Thank you, மோட்டு பத்லு. என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களே, இது அநியாயம். சேட்டே Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.